நீ மங்கையை பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ, கோடி கனவுகளோடி பிடித்திட பிறந்தாயோ. நிறைய பேர் இட்லி பூ போல் வர்றதுக்கு இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு கேட்டிருந்தீங்க. எப்படி அரைச்சாலுமே இட்லி கல் மாதிரி வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் சொல்கிற முறைப்படி போட்டிங்கன்னா இட்லி பூ மாதிரி வரும். அதுக்கு நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 4 கிளாஸில் 3 கிளாஸ் பச்சரிசியும் 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி இட்லி அரிசியும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் ஊற வைக்க போகிறோம். இதுக்கு 1 கிளாஸ் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் அதிலேயே போட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த சைடு 1/4 கிளாஸ் அவல் போட்டு அதையும் ஊற வச்சுருங்க. எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கிரைண்டரில் அரைச்சா தான் இட்லி ஒழுங்காக வருது, மிக்ஸி ஜாரில் அரைச்சா வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊற வைக்கிற அளவு அரிசி உளுந்து அளவு பொறுத்து வரும். மிக்ஸி ஜாரில் தான் நாங்கள் அரைச்சி வைக்கிறோம். எங்கள் வீட்டில் கிரைண்டர்லாம் கிடையாது. அப்போயும் ரொம்ப சூப்பராக வரும். அரிசியே எல்லாத்தையுமே 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா எல்லாத்தையும் இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவளையும் அரிசியோடையே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். வாங்க அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. நல்லா நைஸாக அரைங்க. கொஞ்சம் குறன்னு இருந்தால் பரவாயில்ல. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு நைட்டு நல்லா அப்படியே இருக்க விடுங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும். அப்போ அது கூட நல்லா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இட்லி ஊற்றுங்க. இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி தான் ஊற்றுறேன். நீங்கள் எப்படி துணி வச்சு ஊற்றணுனாலும் ஊற்றலாம். இதில் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றுறோம்ல, கீழே கொஞ்சமாக புளி போட்டிங்கன்னா அது கருப்பாகாமல் இருக்கும். இப்போ நல்லா எல்லா இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. இட்லி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். எடுத்து காட்டுறேன் எப்படி பூ மாதிரி இருக்கும்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் அரிசி ஊற வச்சு இட்லி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இட்லிக்கு சாம்பார் சட்னி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ஊற்றி கொடுக்க போகிறேன். தேங்க்யூ.